ஹாய் ஹலோ டோரிமான்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி நாம் சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன் மாஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் போடுற முக்கால்வாசி வீடியோஸ் வந்து ஆர்ட் ஸ்டாண்டுக்கு தான் போடுவேன். ஸோ சாஃப்ட் ஸ்டாண்டாக இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேணும்னா நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ ஏன்னா யூடியூப்பில் போட முடியாது, அதனால் அதில் போடுவேன். அண்டு டெலகிராம் அண்டு இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, நேமு பேட் கேர்ள், அது நீங்கள் தான். அப்புறம் சுகா, அவர் வந்துட்டு உங்கள் பக்கத்து வீட்டு பையன். அவரோட தங்கச்சிக்கும் உங்களுக்கும் சேம் ஏஜ். அவள் உங்களோட ஸ்கூலில் தான் படிக்கிறாள். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சுகா காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே காலையில் எழுந்து வேக்கப் ஆகி, இன்றைக்கி என்கிட்ட யாரெல்லாம் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. டெய்லியும் இந்த மாதிரி புள்ளி பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி மாற்றவங்கள ஏதாச்சும் ட்ரிக் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே அப்படியே ப்ரஷ் பண்ணிக்கிட்டே கீழே வரீங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் மம்மி டாடி, நீங்கள் ஒரு ரிச் ஃபேமிலி தான், ரிச் கிட்டு தான். ஸோ அவங்க 2 பேருமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு சர்வன்ட் தான் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை பார்த்த உடனே உங்கள் மம்மி டாடி, இடியட், இங்கே வந்து பல்லு அழுக்குவேன். மாம், நான் எங்கே வேணாலும் அழுக்குவேன். திஸ் இஸ் மை டேடி ஹவுஸ். என்ன டாடி? ஆமாம் பிரின்சஸ், நீ எங்கே வேணாலும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா செம்மையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, நீங்கள் ஒரு டேட் லிட்டில் பிரின்சஸ்ன்றதுனால. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு கீழே யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு கீழே வரீங்க. உங்கள் டேடிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டுருப்பாரு. நீங்கள் வந்த உடனே ஒரு மாதிரி ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவீங்க. ஹலோ, என்ன இன்றைக்கும் இதே தானா? டெய்லி இதை செய்கிறதுக்கா உனக்கு எங்கள் அப்பா வந்து உனக்கு சம்பளம் கொடுக்குறாரு? ஏதாச்சும் நல்லதாக செய்ய மாட்டியா? நாளைக்கு செய்கிறேம்மா. எப்போ பாரு இதையே சொல்லு. எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம். ஆமாம்மா, சாப்பிடாம போனீங்கன்னா அப்பா திட்டுவாருமா. என் டேடிக்கிட்ட உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு தான் இதை அப்படி பண்ணுறேனே, போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூல் கிளம்புறீங்க. வெளியே வந்தோடனே உங்களுக்கு 2 ஃப்ரெண்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க பேர் ஹோபியும் லீசாவும். அவங்கள பார்த்த உடனே நீங்கள் ஹோபிக்கிட்ட பேக் கொடுத்துட்டு, இதாடா இதை பிடிச்சிக்கோ. ஒயன், என்னடி தூக்கிட்டு வர? பேக் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. சீக்ரெட், அதை ஸ்கூலில் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட காரில் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆன உடனே ஸ்கூலுக்கு வெளியே ஒரு காம்பவுண்ட் இருக்கும். உள்ளே போகாமல் வெளியவே உட்காண்ட்ருக்கீங்க. ஒயன், எதுக்குடி இங்கே உட்காண்ட்ருக்க? டெய்லியும் இங்கே வந்து இங்கே உட்காந்து நம்ம முன்னாடி பண்ண போகிறோம். வெயிட்ரி, இன்றைக்கி நான் புதுசாக ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக சுகா அவனோட தங்கச்சி எடுத்துகிட்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு போகிறான். ஸோ அந்த பொண்ணு தூரத்தில் நடந்து வந்துட்டுருக்கா உங்கள் ஸ்கூலுக்குள்ளே தான். அவளை பார்த்த உடனே லுக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டி நோட் பண்ணுறீங்க. அவளை காட்டிட்டு யூ கம் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவளும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஹாய், என் பேர் லூ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவளை பார்த்துட்டு, லூ, வாட் அ ஹக்லி நேம் அப்படின்னு சொல்லிட்டு லீசா சொல்கிறான். உடனே நீங்கள் அவளை பார்த்துட்டு ஒரு மாதிரி, இதெல்லாம் ஒரு பேரா? ஸோ என்ன படிக்கிற? நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். இது அந்த சின்ன வீட்டிலையா அப்படின்னு ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறீங்க. அப்பாவை வந்துட்டு, ஆமாம் அங்கே தான் இருக்கேன். பட் ஆனால் அது சின்ன வீடு இல்லையே, எங்கள் வீட்டில் 3 ரூம் இருக்குது, பெரிய வீடு தான். ஹலோ, கம்பேர்ட் டு மீ அது சின்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி ஓகே, இன்னிலேருந்து நீ தான் என்னோட ஹோம்ஒர்க்ஸ்லாம் பண்ணித்தர, புரிஞ்சுதா? நான் ஏன் பண்ணணும்? ஹலோ, என்கிட்ட கொஸ்டின் கேட்கக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது.
இப்போ நீ கொஸ்டின் கேட்காம ஓகேன்னு மட்டும்தான் சொல்லணும், புரிஞ்சுதா? என்னால் முடியாது. வாட்? லீசா உடனே அப்படியே எழுந்து வந்தவங்க கிட்ட நின்று, நீ ஒயனை பார்த்து எதிர்த்து பேசுறியா? இந்த ஸ்கூல்லையே ரிச் கிட் இவ தான். இவகிட்ட யாருமே இந்த மாதிரி பேசினது இல்லை தெரியுமா? அப்போ அவள் லீசாவை பார்த்துட்டு, பட் நான் எதுக்கு அவங்களோட ஹோம்ஒர்க்கை பண்ணணும்? அவங்க தானே பண்ணணும். ஓ ஷிட். அப்போ ஹோபி வந்து உங்ககிட்ட, ஹீ ஒயன் விட்டுரு, அவளை பார்க்கவே பாவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஹோபியை பார்த்துட்டு, ஹோபி யூ ஜஸ்ட் ஷட் அப் ஓகே, இந்த மாதிரி விஷயத்தில் நீ வராத, அப்புறம் உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. ஹோபியும் சைலண்ட் ஆகிறாரு. தென் நீங்கள் இவகிட்ட இழந்து போயிட்டு, இப்போ நீ நான் சொன்னதுக்கு நான் சொன்னேன், ஸோ உன்னால் என்னோடய ஹோம்ஒர்க்கை பண்ண முடியாது. ஓகே, அப்போது இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி இடிச்சிட்டு உள்ளே போயிடுறீங்க நீங்கள், லீசா, ஹோபி 3 பேரும். தென் அவளோட கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கும் போது அவள் ரெஸ்ட் ரூம் வரா. அப்போ அவள் மேலே தண்ணி ஊற்றுறீங்க. தென் அவளோட டேபிளில் பபிள் கம் ஊற்றி வைக்கிறீங்க. அவளோட நோட் புக்ஸில் இங்கு ஊற்றி வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவள் அழுதுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது அழுதுகிட்டே போகிறா. அதை பார்த்துட்டு நீங்கள் சிரிச்சிட்டே போகிறீங்க பின்னாடி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில். தென் சுகா வந்து அவளை பிக்கப் பண்ணலான்னு வராரு. ஏண்டி அழுவுறா? அண்ணா அது வந்து என்னடி ஒரே ஈரமாக இருக்கா? என்ன ட்ரெஸ்ஸு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே பூமர் ஊட்டி இருக்கு அவளோட ஸ்கர்ட்லலாம். எவன்டி அப்படி பண்ணது? மொத்தம் வாடி ஸ்கூலுக்கு போகலாம். அண்ணா வேண்டாண்ணா, அது பண்ணது பையன் இல்லையா? வேறவ பண்ணது? எவடி பண்ணது? அது ஒரு பொண்ணாண்ணா. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் ஒரு பணக்கார பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு அவளோட ஹோம்ஒர்க்கை பண்ணித்தர சொல்லுச்சு. என்னால் முடியாதுன்னு சொன்னதுக்கு காலையிலேருந்து என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டாண்ணா. என்னால் முடியலண்ணா, கஷ்டமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாவ. ஸோ அவள் அழுகிறத பார்த்த உடனே சுகாக்கு அவளை லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, யான் ஓகே இங்கே பாரு அழுகாத, நான் இருக்கல்ல, அண்ணா இருக்கல்ல, பார்த்துக்கிறேன். யாராக இருந்தாலும் என் தங்கச்சா இப்படி அழ வச்சவங்கள சும்மா விட மாட்டேன், புரியுதா? சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். தென் நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்க கார் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பஞ்சராக இருக்குது. நீங்கள் வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து காரில் ஏறினா டிரைவர் வந்து கார் பஞ்சராக இருக்குன்னு சொல்கிறாரு. வாட்? கார் பஞ்சராக இருக்கா? எப்படி பஞ்சர் ஆச்சு? தெரிலம்மா, இங்கே தான் நிப்பாட்டி வச்சுருந்தேன், கார் யாரோ பஞ்சர் ஆக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வேணும்னே இவ்வளோ பெரிய ஊசி எடுத்துகிட்டு வந்து குத்திருக்காங்க. வாட் த ஹேர்? எனக்கு தெரியாது, யாராக இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க. அம்மா நான் பார்க்கலம்மா. ஐயோ, உங்களை மாதிரி ஒரு இடியட்டை பார்த்ததே நச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. அந்த டிரைவர் உங்கள் பின்னாடி ஓடி வந்து, மாமா நடந்து போகாதீங்கம்மா, நான் வரேன் கொஞ்ச நேரத்தில் கார் ரெடி பண்ணிவிட்டு. ஒன்றும் தேவையில்ல, போயா நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நடந்து போகிறீங்க. எந்த இடியட் இந்த மாதிரி பஞ்சர் பண்ணி வச்சுருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போகும்போது பைக்கில் ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு வரான். உனக்கு லிஃப்ட் வேணுமா? எங்கே போகிறா? நடந்து போயிட்டுருக்கா? யா, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன், உங்களால் ட்ராப் பண்ண முடியுமா? யா அஃப்கோர்ஸ் ஐ வில் ட்ராப் யூ. வேர் அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுத்தா என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் பின்னாடி ஏறி உட்காருறீங்க. ஏறி உட்காஞ்ச ஒரு நிமிஷத்துலேயே சரன்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு ரொம்ப வேகமாக. ஸ்டாப், எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிற? மோட்ரி. வாட்? ஐயோ, யார் இவன்? தெரியாமல் பைக்கில் வர ஏறிட்டோம். சரி, சைலண்ட்டாக இறங்க வேண்டிய இடத்துல இறங்க வேண்டியதான்.
தோ 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 இந்த இந்த ரைட்டு தான், இந்த ரைட்டு தான். ஆ, ரைட்டா? ரைட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். ச்சே, வாயை மட்டும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பைக்கை லெஃப்டில் எடுத்துகிட்டு போகிறாரு. வாட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு கிட்னாப் பண்ணுறீங்களா? ஆமாண்டி, உனக்கு கிட்னாப் தான் பண்ண போகிறேன். வாயை மட்டும் வா, இல்லைன்னு வச்சுக்கோ கிட்னாப்போடு சேர்த்து விட்டுருவேன். ஆ, என்ன என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் அப்பா எவ்வளோ காசு வேணாலும் தருவார். எவ்வளோ வேணாலும் கொடுப்பானா? சரி, உங்கள் அப்பா என்கிட்ட காசு வாங்கிட்டு உன்னை பொட்டலமாக மறைச்சி குத்துட்றேன். அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கத்துறீங்க. அப்படியே அவன் பைக் எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். வேகமாக போய் ஒரு சின்ன ஹோம் ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அங்கே தான் உங்களை கூப்பிட்டு போகிறான். என்ன இது, எங்கே வந்திருக்கோம்? உன் மாமியார் வீடு. யார் நீங்கள்? ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? எங்கள் அப்பா ஏதாச்சும் உங்கள் பிஸ்னஸில் ப்ராப்ளம் பண்ணாரா? எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட பேசுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போது அவன் உங்களோட சீக்ஸை பிடிச்சி நல்லா டைட்டாக ஜாப் லைனை பிடிச்சிட்டு, உனக்கா ஒன்றும் தெரியாது, பாப்பாவாடி நீ? பாப்பாவா நீ? உனக்கு ஒன்றும் தெரியாதா? ஊரையே வித்துருவடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பிடிச்சி தள்ளுறாரு. நீங்கள் பின்னாடி ஒரு 2 ஸ்டெப் தள்ளி போயிட்டு, யார் நீ? யார்? உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லும் போது அவர் ஹெல்மெட்டை கழட்டுறாரு. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். நீங்கள் அவரை பார்த்து பயப்படவே இல்லை. அவரோட ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அவருக்கு இருக்க லாங் ஹேர் அப்படியே வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு அவரோட ஹேரை வந்து போனிடெயில் போட்டுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து, நான் யாரா? நான் யாரும் உனக்கு தெரியாதுடி, சொன்னாலும் தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக கேட்குறீங்க. என்ன உன் கண்ணில் பயமே தெரில? அவ்வளோ தைரியசாலியா நீ? நான் ஏன் பயப்படணும்? நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு, இந்த ஊரில் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் என்னை எதுவுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு தைரியமா? ஆமாம், எனக்கு தைரியம்தான். அப்புறம் நீங்கள், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். நீங்கள் யார்? உங்கள் பேர் என்ன அண்ணா அப்படின்னு கேட்கும் போது அவன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம். அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே பார்த்தா உங்கள் 2 கையும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி அங்கே ஹேண்ட் கஃப் இருக்குது. ஸோ இந்த கையை ஒரு பக்கம், அந்த கையை ஒரு பக்கம்னு ஹேண்ட் கஃப்பில் போட்டு விட்டுட்டு உங்களை பார்க்குறான். ஸ்டில் உங்கள் ஃபேஸில் பயமே இல்லை. ஏய், என்னடி கொஞ்சம் கூட பயம் தெரில? உனக்கு என்னை பார்த்து பயமாகவே இல்லையா? நான் உன் கையை கட்டி போட்டிருக்கத பார்த்து கூடமா உனக்கு பயம் வரல? நான் ஏன் பயப்படணும்? நான் தான் சொன்னேனே, உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நீ ரொம்ப கோல்டாக பேசுகிற, உன் வயசுக்கு மீறி கோல்டாக பேசுகிற. நான் அப்படி தான். ஏன்டி அப்படி பார்க்குற? உன்னை ஏதோ பண்ணான்னு வந்தா நீ என்ன பண்ணிடுவ போலையே. ஐயோ, சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிருக்க பனியன் மேலே அவரோட கை வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மட்டும், என்னை தொடாதன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் 2 செஸ்ட்லையும் கை வச்சு, நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லக்கூடாது, அண்ட் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னல, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு உன் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே உங்களோட பனியனில் கையை விட்டு உங்கள் 2 கை வந்து ஓப்பனில் இருக்குது வைடாக. ஸோ 2 கையில் ஹேண்ட் கஃப், இந்த பக்கம் ஒரு பக்கம், அந்த பக்கம் ஒரு பக்கம் ஹேண்ட் கஃப் போட்டு விட்டு நிற்க வச்சுருக்கான். தென் அப்படியே ஸ்லோவாக உங்கள் பின்னாடி வந்து
ஒரு ஒயிட் கலர் துணி எடுத்து உங்கள் மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறீங்க. என்னை விட விட அப்படின்னு சொல்லும் போதே உங்கள் வாயை கட்டி போட்டுடுறான். தென் அப்படியே வந்து உங்கள் முன்னாடி உங்கள் டிஷர்ட்குள்ளே கையை விட்டு உங்கள் ஸ்டொமக்கை தான் ரப் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அவனை அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டே பார்க்குறீங்க. நோ நோ நோன்னு தலையாட்டுறீங்க. என்னடி உனக்கு அவ்வளோ இருக்கா? எல்லாத்தையும் அடக்கிறதுக்கு தாண்டி வந்தேன். உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டேயும் நான் ரூடாக நடந்ததில்லை. ஆனால் உன்னை பார்க்கும் போதே எனக்கு எப்படி திறமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் செவந்துருச்சு. உங்கள் கண்ணு அப்படியே அழுதுகிட்டே நோ நோ நோன்றீங்க, தலையாட்டிக்கிட்டே. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அவனோட 2 கையுமே ஸ்டொமக்லேருந்து மேலே ரப் பண்ணிக்கிட்டே போகிறான். தென் ஃபைனலாக அவன் உங்கள் செஸ்கிட்ட தான் வந்துட்டான். உங்கள் இன்னர் இருக்குது, பட் இன்னருக்குள்ளே கையை விடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கான். தென் அப்படியே சடனாக கையை வெளியே எடுத்துடுறான். வெளியே எடுத்துட்டு கிட்ட வந்து உங்கள் நெக்கை கிட்ட வந்து, இனிமே ஸ்கூலில் யார்கிட்டையாவது திமுறாக நடந்துக்கிட்ட அடுத்த வாட்டி உள்ளே கையை வைக்காம அனுப்ப மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மவுத்தில் இருக்க அந்த கச்சிப்பை அவுத்து விட்டு தென் உங்கள் ஹேண்ட் கஃபையும் அவுத்து விட்றான். இங்கே பாரு, அவள் என் தங்கச்சி. அவள் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அடுத்த வாட்டி யோசிக்கவே மாட்டேன். உங்கள் அப்பாவுக்கு நான் பார்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. தென் நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டு அப்படியே நீல் டவுன் போட்டு அழுகுறீங்க. என்ன என்ன இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை உன்னை அப்படின்னு சொல்லும் போது சடனாக அவர் திரும்பி பார்க்குறாரு. ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்போது சுகா வந்துட்டு, உன்னால் ஏன் டேஷை கூட போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி மாசாக கிளம்புறாரு. தென் அப்படியே நீங்கள் நடந்தே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போன உடனே உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்த்து கேட்குறாங்க, ஒயன் என்னடி ஆச்சு, இப்படி அலங்கோலமாக வந்து நிற்கிற? அது ஒன்றும் இல்லைம்மா, தோ அந்த டிரைவர் தான் கார் ரிப்பேர்னு சொன்னான், அதான் நடந்து வந்தேன், டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போய் படுத்துக்கிறேம்மா. ஏதாச்சும் பிரச்சனையாடி? என்னவா இருந்தாலும் சொல்லு, அம்மா கிட்ட சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, ஜஸ்ட்டு டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. தென் உங்கள் ரூமில் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே படுத்துட்ருக்கீங்க. அப்போது ஆப்போசிட்டில் இருக்க சுகாவோட வீடை பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே டெரஸில் வந்து நின்று ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அது அப்படியே ஜன்னலில் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. சடனாக என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அந்த கர்ட்டன்லாம் மூடிட்டு ஜன்னலை சாத்திடுறீங்க. அந்த ஜன்னல் சாத்துற சவுண்டு கேட்டோன்னே சுகா சடனாக திரும்பி பார்த்துருப்பாரு உங்களை. அப்படியே வந்து இந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லீசா அண்ட் ஹோபி உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாங்க. ஹொயன், என்ன உன் ஃபேஸில் எப்போவுமே ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், அதை காணோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை. இவ்வளோ சாஃப்டாக நீ பேசினதை நான் பார்த்ததே இல்லை ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபி உங்களை ஓட்டுறாரு. நீங்கள் ஓபி சும்மாரு, சரி வாங்க கிளாஸ்க்கு போகலாம். கிளாஸுக்கா? எப்போவுமே இங்கே உட்காந்து வரவங்க போகிறவங்களெல்லாம் கலாச்சிட்ருப்போம், இன்றைக்கி என்ன கிளாஸ்க்கு போகலான்னு சொல்கிறேன்? எனக்கு மூடு இல்லடி லீசா, வா போகலாம் அப்படின்னு ஒரு மாதிரி சாஃப்டாக பேசுகிறீங்க. உடனே லீசாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி உங்களை ஏற்றி விடுறதே அவள் தான். ஓயன், வாட்ஸ் ராங் வித் யூ? என்ன நீ புதுசாக ஏதோ வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுற? ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்றா. அப்போ ஓபி வந்துட்டு, இப்போ தான் அவள் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கா, அவளை அப்படியே விட, நீ வேற, அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாள், புரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. தென் உங்கள் கிளாஸ் ரூம் போன உடனே நீங்கள் லாஸ்ட்டில் போய் ஒரு மாதிரி சேடாக உட்காந்து படுத்துடுறீங்க டேபிள்லையே. அப்போது உங்கள் பக்கத்தில் சடனாக யாரோ உட்கார்ற மாதிரி தெரியுது. நீங்கள் சடனாக திரும்பி பார்த்தா லூ தான். அவள் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. நேற்று நீங்கள் அவ்வளோ பண்ணி கூட அவள் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. நீங்கள் அவளை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கல்ட்டி ஃபேஸ் ஆகிடுது உங்களுக்கு. நம்ம இவ்வளோ பண்ணி இவ்வளோ நல்லவளாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. தென் நீங்கள் எழுந்து மறுபடியும் முன்னாடி டெஸ்கில் ஹோபி பக்கத்தில் போய் உட்காந்துறீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி சடனாக மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடுது.
தென் நீங்கள் அப்படியே டெஸ்க்லேயே படுத்துறீங்க. ஆஃப்டர் லன்ச் டைம் ஆகுது. நீங்கள் ஓபி லீசா 3 பேரும் கேன்டீன் போகலான்னு சொல்லிட்டு எழுந்து போகிறீங்க. அப்போ லூ அங்கே உட்காந்துட்ருக்கா. அவளை பார்த்த உடனே நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு சைலண்ட்டாக போகிறீங்க. லீசா இதெல்லாம் நோட் பண்ணுறா. ஹே ஒயன், ஏன் அவளை பார்த்து கீழே குனிஞ்சிட்டு போகிறேன்? அவ்வளோ பெரிய ஆளாக என்ன அவ்வளோலாம் பார்த்து பயந்துட்டுருக்க? என்ன தான் உனக்கு பிரச்சனை? இங்கே பாரு லீசா, எனக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் தெரியுறா. தேவையில்லாத நான் தான் ஏதோ தப்பா. ஹே வாட் ஒயன், நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற ஆளே கிடையாது ஒயன். என்ன நீ இப்படிலாம் மாறிட்ட? அப்படி இப்படின்னு சும்மா புளுத்திட்டுருக்கா. உங்களுக்கா செம்ம காண்டாகுது. லீசா ஸ்டாப் இட். தென் இந்த கான்வர்சேஷனை அங்கேருந்து லூவும் பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஒரு மாதிரி லீசா மூஞ்ச காட்டுறதெல்லாம் நீங்கள் கிளாஸ் ரூம் போய் அமைதியாக பார்த்துறீங்க. ஹோபியும் உங்களை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படியே போயிட்டுருக்கு. கிளாஸ் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போகும்போது லூ முன்னாடி போயிட்டுருக்கா. நீங்கள் லூவை பார்த்துட்டு, ஓய் லூ ஒரு நிமிஷம். அப்போது லூ திரும்பி பார்த்துட்டு, சொல்லுவையன் என்னாச்சு? நான் மத்தியானம் கேன்டீனில் பார்த்தேன் நீ லீசாவை திட்டினது. நீ எனக்காக லீசாவை திட்டினியா? அதெல்லாம் விடு. நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது சாரி. உன்னை புள்ளி பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரி. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், சரியா? ஒயன் என்னாச்சு உனக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். சாரி லூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் பேக் மாட்டிட்டு முன்னாடி போகிறீங்க. ஆப்போசிட்டில் சுகா பைக் எடுத்துகிட்டு வராரு லூவை பிக்கப் பண்ண. தென் அப்படியே அவரை பார்த்துட்டு கீழே குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி போயிட்டே இருக்கீங்க. அப்போது லூ வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வரா சுகா கிட்ட வந்த உடனே அவர் பார்த்துட்டு, ஹே லூ, ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க? என்னாச்சு? அவள் எதனா அடி வாங்கினாலா என்ன? அவள் ரொம்ப சோகமாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அண்ணா அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு ஒயன் என்கிட்ட சாரி சொன்னா. அது மட்டும் இல்லை, எனக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டைலாம் போட்டா. அவள் நல்லவ தான் போலண்ணா. தோ கூட இருக்கா பாரு அந்த லீசா, அவள் தான் இவளை ஏற்றி விடுறா. பாவம் ஒயன் ஒரு மாதிரி இருக்கா. காலையிலேருந்து சரியாக சாப்பிடவே இல்லை, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சுகாவுக்கு புரியுது. ஓகே, நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு தென் அப்படியே வீட்டுக்கு போகிறான். அவனும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் பைக்கில். நீங்கள் உங்ககிட்ட கார்லாம் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பஸ்ஸில் வந்திருப்பீங்க. அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. தென் அன்றைக்குமே அதே மாதிரி சுகா மொட்டை மாடியில் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஓப்பனாக இருக்க ஜன்னலை போய் சடனாக டப்புன்னு மூடும் போது அவர் பார்க்குறாரு, இவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான்ற மாதிரி. இப்படியே போகுது டேஸ்லாம். ஒன் ஃபைன் டே நீங்கள் இன்னைக்கு ஹோபியோட பர்த்டேயில் சரி ஓகே நம்ம போய் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு அவன் வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு எழுந்து கிளம்புறீங்க. நார்மலாக ஒரு டிஷர்ட் வேர் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் ஜீனில் போட்டு கிளம்புறீங்க, ஷூ போட்டுட்டு. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு காரில் போன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் சைக்கிளில் போகிறேன், எனக்கு சைக்கிளில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறீங்க. தென் ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு ஹோபிக்காக அழகாக ஒரு கிஃப்ட்டும் ரெடி பண்ணிவிட்டு திரும்பும் போது கரெக்டாக அங்கே சுகா வந்து நிற்கிறாரு. ஹே என்ன ஓரா பண்ணுற? என்னை பார்த்தா அண்ணா எப்படி தெரியுது? பூதம் மாதிரி தெரியுதா? பயந்து ஓடுற? என் மேலே அவ்வளோ பயமா? நான் வீட்டுக்கு போகணும், தள்ளுங்க. ஹே இது அந்த ஒயன் இல்லையே, யார் இது புதுசாக இருக்குது ஏரியாவில்? ஹலோ மேடம், யார் மேடம் நீங்கள்? இங்கே இந்த ஏரியாவில் ஒயன் ஒருத்தி இருந்தா, ரொம்ப ஓவராக ஆட்டிடியூட் மயிரெல்லாம் காட்டிட்டு. அவள் மாதிரி உங்களுக்கு தெரியலையே. இல்லை நான் போகணும், நீங்கள் கொஞ்சம் வழி விடுறீங்களா? என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவனுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போகணும். தென் அப்படியே வந்துட்டு நீங்கள் இப்படி திரும்பும் போது பார்த்தா லூ வந்து நிற்கிறா. லூவும் வந்து ஹோபிக்காக கிஃப்ட் வாங்க வந்திருக்கா. பிகாஸ் லூவுக்கு அப்பப்போ ஹோபி சப்போர்ட் பண்ணியிருப்பான்ல, அப்போது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்போது ஹோபிக்காக கிஃப்ட் வாங்கிட்டு திரும்புகிறா. நீங்கள் லூவை பார்த்துறீங்க. ஹாய் லூ, என்ன இந்த பக்கம்? ஹோபிக்காக தான் கிஃப்ட் வாங்க வந்தேன். நீயும் ஹோபிக்காக தானே கிஃப்ட் வாங்க வந்த? ஆமாம். நீ ஹோபியை பார்க்க போறியா லூ?
நானும் அண்ணாவும். ஓ, இவர் தான் உங்கள் அண்ணனா? ஹாய் அண்ணா அப்படின்னு வேணும்னே சொல்கிறீங்க. அண்ணாவா? இவளுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே ஹாய் அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறாரு. நீங்கள் லூ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நான் வீட்டுக்கு போகணும், இதை ஹோபிக்கிட்ட கொடுத்துட்றியா? நான் கொடுத்தேன்னு சொல்லி. ஓயன் இதெல்லாம் நல்லா இருக்காது ஓயன், நீயா கிஃப்ட் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் அவனும் சந்தோஷப்படுவான். இல்லை நான் ஃபோனில் பேசிக்கிறேன், நீ கொடுத்துட்றியா? நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஹோபியோட கிஃப்ட்டை அவகிட்டே கொடுத்துட்டு சுகா ஒரு மாதிரி காண்டாக இருக்கார். நீங்கள் அண்ணன் கூப்பிட்டதுனாலையும் தென் அவர் அங்கே வரன்றதுனால தான் நீங்கள் வரல அப்படின்றதுனாலையும் அவங்க காண்டாக இருக்கார். அப்படியே அன்னைக்கு டே அப்படியே போயிடுது. உங்கள் கிஃப்ட்டை வாங்கிட்டு ஹோபியும் கால் பண்ணியிருப்பாரு. ஓயன் ஏன் என்னோடய பர்த்டேக்கு வரல? சாரி ஹோபி, எனக்கு ரொம்ப தலைவலிச்சு தான் நான் உனக்காக கிஃப்ட்டு வாங்கினேன், பட் என்னால் அங்கே வர முடியல. உனக்கே தெரியும்ல அவ்வளோவா எனக்கு பார்ட்டிஸே பிடிக்காது. யா ஐ நோ, பட் இருந்தாலும் நான் உன்னை மிஸ் பண்ண ஓயன். ஐ நோ ஹோபி, நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறீங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டு உங்களோட ப்ரெசண்ட்டெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. தென் பேசிகிட்டே கேஷுவலாக நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க ஏதோ ஞாபகத்தில். அப்போ ஆப்போசிட்டில் சிகரெட் பிடிச்சிட்டு ஹோபியில் சுகா உட்காண்ட்ருக்காரு அவரோட டெரஸில். நீங்கள் அவரை பார்த்த உடனே ஹோபி அப்புறமா நான் பேசவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அங்கே சுகா ஸ்மோக்கை ஒரு மாதிரி புகை விட்டுட்டு உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கார் வச்ச கண்ணு வாங்காமல். நீங்கள் அவரை பார்த்த உடனே ஐயோ நான் எதுக்கு இந்த விண்டோ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக விண்டோ சாத்துறீங்க. அப்போ ஹோபிக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே பிடிச்சிட்டு இருந்த சிகரெட்டை கீழே தூக்கி போட்டுட்டு மெரிச்சிட்டு அவர் பாட்டு கீழே இறங்கி வர்றாரு. நீங்கள் நல்ல வேலை சாத்திட்டேன், எனக்கு அவனை பார்க்கவே பயமாக இருக்குது, அவனை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. இது வரைக்கும் யாரும் என்கிட்ட அப்படி நடந்துக்கல, அவன் என்கிட்ட ரொம்ப ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டான். ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் நடந்துப்பாங்களா? அவன் கண்டிப்பாக மோசமானவனாக தான் இருப்பான். அவன்கிட்ட நம்ம வச்சுக்கக்கூடாது, அவனை விட்டு தள்ளியே இருக்கணும், அதான் நம்மளுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களோட வீட்டுக்கு இருக்க லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வருது. அப்போது கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒயன் உன்னோட ஃப்ரெண்டு யாரோ ஹோபியா இப்போ தான் அவன் என் ஃபோனில் பேசினான், அவன் ஏன் லேண்ட்லைன் கால் பண்ண போகிறான்? வரமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறீங்க. கீழே போனால் ஹாலில் மொபைலை உங்கள் அம்மா உங்கள் கையில் கொடுத்துட்டு அவங்க பாட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஹலோ ஹோபி, இப்போ தானே பேசினேன், அதுக்குள்ளே என்ன லேண்ட்லைனில்? நான் ஹோபி இல்லை, நான் சுகா பேசுகிறேன். சுகானா யாருன்னு எனக்கு தெரியாது, சாரி ராங் நம்பர் அப்படின்னு காலை பட்டுன்னு வச்சிடுறீங்க. தென் ஐயோ எனக்கு என்ன இவனை விட்டு விலகி இருக்கணும்னு நினச்சா ஃபோன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்கும் போது மறுபடியும் கால் வருது. எடுத்து ஹலோ நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. யாருன்னு தெரியாதா? நல்லா வச்சு சொல்ல. செஸ்டில் கை வச்சு எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? சொல்லுங்கள், இப்போ என்ன வேணும்? என்னவா? நீதான் வெளியே வா, உனக்காக அங்கே அந்த 3வது தெருவில் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், வெளியே வா. நான் எதுக்கு வரணும்? நானும் வரமாட்டேன், ஃபோனை வைக்கிறேன், கூப்பிட்டோன்னே வந்துடுவாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறீங்க. அப்போது மறுபடியும் கால் அடிக்குது. இவனுக்கு என்ன தான் பிரச்சனை? ஹலோ, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஓயன், நான் டேடி பேசுகிறேன். அப்பா சொல்லுங்கப்பா. மாமியை கொஞ்சம் கூப்பிடு, அம்மாகிட்ட பேசணும். ஓகேப்பா கூப்பிட்றேன். அம்மா டேடி இவங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சுட்டு போயிடுறீங்க மொபைலை, லேண்ட்லைனை. தென் உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. எது கூப்பிட்ருக்கான்? என்னவா இருக்கும்? நம்ம போகலன்னா வீட்டுக்கு வந்துடுவானோ, என்ன பண்ணுவான் அவன்? எப்படியாச்சும் மொரட்டுத்தனமாக பண்ணுற ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்லோவாக ஒரு மாதிரி எழுந்து கீழே வரீங்க. சரி, நம்ம தைரியமாக இருப்போம், என்னென்னு போய் கேட்டு வந்துடலாம் அப்படி நீங்கள்
வெளியே போகிறீங்க, தேர்ட் ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக தான் போகிறீங்க. என்ன இந்த பக்கம் தானே சொன்னார், எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது சடனாக ஒரு கை உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே செவுத்தில் வச்சு வாலில் லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிவிட்டு உங்களோட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு, என்ன தான் தேடிட்டுருக்கா, இங்கே தான் இருக்கேன், நான் உங்களை தேடல, எதுக்கு எனக்கு கால் பண்ணுறீங்க, எதுக்கு என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்க, உங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிது, முதல்ல நான் கொஸ்டின் கேட்கறத நிப்பாட்டு. இவ்வளோ பக்கத்தில் உன்னை பார்க்கும்போது அன்னைக்கு அப்படி தோணலை, ஆனால் இன்னைக்கு அப்படி தோணுது. என்ன தோணுது, என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போறியா? உங்ககிட்ட பேசணும்னு சொன்னது மறந்து போச்சா? எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ எதுக்கு நீ ரொம்ப குட் கேர்ள் மாதிரி பண்ணிகிட்ருக்க? நீ பேட் கேர்ள் தானே? நான் பேட் கேர்ள் தான். இப்போ என்ன இப்போ? நான் ஒன்றும் குட் கேர்ள் மாதிரி தான் பண்ணலையே. என் தங்கச்சி சொன்னான் நீ அவகிட்ட போய் சாரி சொன்னதை. ஆமாம், நான் அவளை ரொம்ப புள்ளி பண்ணிட்டேன், அதனால சாரி சொன்னேன். இல்லைன்னா தப்பு இருக்குது, அதுக்காக நான் ஒன்றும் மாறிட்டேன்னு அர்த்தம் இல்லைல்ல. எதுக்கு? அதான் நீ மாறிட்டல சிவயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட இருக்க ஓரமாக முடியை எடுத்து காதுக்கு பின்னாடி விடுறாரு. ஐம் சாரி, அன்றைக்கி நானும் அவ்வளோ ரூடாக நடந்திருக்கக்கூடாது, ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது. ஐம் சாரி சொல்கிறதுக்கு தான் அவனை வர சொன்னேன். சாரி சொல்லவா? சரி அப்போ நான் போவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வால்லேருந்து நகர்ந்து இப்படி போக பார்க்கும்போது மறுபடியும் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து வால்கிட்ட சாய்ச்சி அகெயின் சாரி சொல்லிக்கிறேன். ஓகே பரவாயில்ல, அதான் சொல்லிட்டீங்களே, இந்த சாரி அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கையுமே வாலில் வச்சு அப்படியே பின் பண்ணுறாரு. அவரோட கையை அப்படியே கோத்து உங்களை வாலில் வச்சு செம்மையாக லாக் பண்ணிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் கையை விடுங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு பேச அவரோட ஃபேஸ் உங்கள் கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. அவரோட கண், நோஸு அப்படியே கீழே பார்த்தா அவரோட லிப்ஸு அப்படியே ஒரு மாதிரி பைட் பண்ணிகிட்டே உங்கள் ஃபேஸ் கிட்ட வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே அப்படியே ஸ்லோவாகிடுறீங்க. அவர் அப்படியே கோல்டாக அவரோட லிப்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் லிப்ஸ் மேலே வச்சு லைட்டாக ஸ்மூத்தாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படின்னு கிஸ் பண்ணும்போது நீங்கள் அவரை தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ஐம் சாரி எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. சாரி முத்தம் கொடுத்துட்டு சாரி சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு பெனாத்திட்டே வீட்டுக்கு கிளம்புறீங்க. தென் அவரே உங்களை அப்படியே பின்னாடி பார்த்துட்டு ஷீ இஸ் கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. நீங்கள் அப்படியே தனக்கு தானே பேசிக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போகிறீங்க. என்ன பண்ணா இவன், கிஸ் பண்ணிட்டான், இவனுக்கு என்னதான் மனசில் நினச்சிட்ருக்கான், அன்றைக்கி என்னென்னா கூப்பிட்டு போய் அங்கே கை வைக்கிறான், இன்றைக்கி என்னென்னா கிஸ் பண்ணுறான், இவனுக்கு ரொம்ப திமிராச்சு, இன்றைக்கி நான் கண்டிப்பாக எங்கள் அம்மா கிட்டே போய் சொல்ல போகிறேன் பாரு. இப்போது போன உடனே அப்பா கிட்டே சொல்லாமல் அம்மா கிட்டே சொல்லுவோம் அப்படி நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டே போகிறீங்க. வீடுமே வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே போன உடனே உங்கள் அம்மா அவங்க ஃபேஸை பார்த்து ஒயன் என்ன ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கா? அப்படியா இருக்கா? இல்லையே, நான் நல்லா இருக்கேனே, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு பேச அப்படியே வைப் பண்ணுறீங்க. தென் சும்மா தான் ஒரு மாதிரி தலை வலிச்சுதான், காஃபி போட்டு தரீங்களான்னு கேட்க வந்தேன். அதுக்கு எதுக்கு வெளியே இருந்து வர? இல்லை, நான் அப்படியே காற்று வாங்கலான்னு வெளியே போனேன், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எதுக்கு என்ன இவ்வளோ கொஸ்டின் கேட்குறீங்க? காஃபி போட்டு தருவீங்களா தர மாட்டிங்களா? சரி தரேன், கத்தாத அப்பா, அப்பனுக்கு மேலே இருக்குது பாரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு உங்கள் கையை அப்படியே முறுக்கிட்டு இருக்கீங்க. என்ன தைரியம் அவனுக்கு, அவனை சும்மா விட மாட்டேன், நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். அவனை போன வாட்டி விட்டது தப்பாக போச்சு, இப்போ ரொம்ப திமிராக பண்ணுறான், ஐயோ அப்படின்னு சொல்லும் போது உங்கள் மைண்ட்குள்ளே ஃப்ளாஷ் ஆகுது அவரோட ஃபேஸ் அப்படியே கிட்ட பார்த்தது. தென்
அவரோட ஐஸு, நோஸு, லிப்ஸு ஒன்றொன்றுத்தையும் இன்ச் பை இன்ச்சாக பார்த்து தான் அவங்க அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. உங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து காஃபியை வச்சுட்டு, ஒயன் எங்கே கனவுல இருக்கியா? இல்லைம்மா சொல்லுங்கள். காஃபி கேட்டியே, தோ இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை எடுத்து கடன்னு குடிச்சிட்டு நீங்கள் பாட்டு ரூமுக்கு ஓடிடுறீங்க. ரூமுக்கு ஓடி போயிட்டு கண்ணாடி முன்னாடி இன்னும் உதட்ட பார்க்குறீங்க. அவரோட லிப்ஸை வந்து வச்சது தான் அவங்க கண்ணை மூடினோடனே வருது. ஐயோ, அவன் எப்படி கிஸ் பண்ணான்? அப்படியே என் 2 கையும் பிடிச்சி செவத்தில் வச்சு அப்படியே அவனோட ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து ரொமான்டிக்காக இருந்துச்சு. ஆனால் எனக்கு பிடிக்கல அவனை. அவன் எனக்கு கிஸ் பண்ணிட்டான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பண்ணாத்திட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கா ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருக்குது, அவன் ஆப்போசிட்டில் நிற்கிறானான்னு சொல்லிட்டு பார்க்கணுன்ட்டு. தென் லைட்டாக ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு கர்ட்டனை விலைக்கு பார்க்குறீங்க. ஆப்போசிட்டில் தான் நின்று சிகரெட் பண்ணி பிடிச்சிட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவை ஜன்னல் சாத்திடுறீங்க. அவனோட ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கி போயிடுறான். உங்களுக்கா ஹார்ட் பீட்லாம் அப்படியே எகிரிட்டே இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறது, அவனை சும்மாவே விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே பெணாத்திட்ருக்கீங்க. அப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் ஸ்கூல் கிளம்பி போகவே இல்லை. நான் போகல. வெளியே போனாலே அவன் மூஞ்ச பார்க்க வேண்டியதாக இருக்கும். தைரியமாக எனக்கு கிஸ் பண்ணால, இதோட அவன் என்னை வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கணும். அப்படி அவன் மட்டும் என்னை வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டான், நானே அவனை லவ் பண்ணுறேன். ஆனால் அவனுக்கு தைரியம் இல்லாமல் இந்த 1 வீக் அவன் என்னை பார்க்காம இருந்துட்டான். கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் அவனுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துட்டே நீங்கள் அப்படியே ரூம்லேயே இருக்கீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு, ஏன் ஸ்கூல் போகலையா? மம்மி எனக்கு ஒரு மாதிரி ஸ்டொமக் அப்செட்டாக இருக்குது மம்மி, என்னால் ஸ்கூலில் போயிட்டு ரெஸ்ட் ரூம் ஓட முடியாது மம்மி, ப்ளீஸ் மம்மி அப்படின்றீங்க. சரி ரெஸ்ட் எடு, டாக்டர் வர சொல்லுவா. இல்லைண்ணா எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ரெஸ்ட் எடுத்தால் தூங்கி இருந்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளேயே இருக்கீங்க. தென் சுகா தான் அவளோட தங்கச்சி லூவை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணியிருப்பான். உங்களை தேடி பார்த்துருப்பான், நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. தென் ஈவினிங் ஆகுது. லூவை பிக்கப் பண்ண போகும்போது லூ கிட்ட கேட்டிருப்பான், ஏடியாவா அந்த ஒயன் இருக்காளே, அவள் எங்கே ஆளே காணோம்? இல்லை அவள் லீவா? எதுக்கு? அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாண்ணா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா, சரி வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போகிறான். தென் அங்கேயே விண்டோ டெரஸ்லேயே உட்காண்ட்ருக்கான். நீங்கள் ஜன்னலை ஓப்பன் பண்ண மாட்டிங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் ஓப்பனே பண்ணல. நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்றைக்கும் உங்கள் மம்மி வராங்க, கதவை தட்டுறாங்க. இன்றைக்கி என்ன ரீசன் சொல்கிறது? நேற்று சொன்ன அதே ரீசனே சொல்லுவோம். மம்மி இன்னும் ஸ்டமக் அப்செட்டாக தான் இருக்குது, சரியாகல மம்மி. 2 டேஸாக அப்செட்டாக இருக்குன்ற, சரிவா டாக்டரை பார்ப்போம். இல்லை மம்மி, நீ டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறீங்க. தென் உங்கள் அம்மா டாக்டரை கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. டாக்டர் வீட்டுக்கு வந்த உடனே, டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எங்கள் ஸ்கூலில் வந்து நிறையா புல்லி பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு 1 வீக் என்னை வீட்டிலே இருக்க சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கெஞ்சுறீங்க. அவர் உங்கள் ஃபேமிலி டாக்டர்ன்றதுனால அவரும் வந்து ஓகே நான் மம்மிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு உங்கள் மம்மிக்கிட்ட போய் அவர் 1 வீக் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரெஸ்ட் எடுக்கணும், ஸ்டாமினா இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாரு. தென் நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி சுகாவில் கூட்டிகிட்டு போய் அவங்க தங்கச்சி ட்ராப் பண்ணும் போதும் உங்களை தேடி பார்க்குறான், பிக்கப் பண்ணும் போதும் உங்களை தேடி பார்க்குறான், நீங்கள் வரல. இன்றைக்கும் அவன் தங்கச்சிக்கிட்ட கேட்குறான், இன்றைக்குமா வரல? ஆமாம் நான் வரல. நீ எதுக்கு டெய்லியும் அவளை கேட்குற? உனக்கு என்ன அவளை பிடிச்சிருக்கா என்ன? அதெல்லாம் இல்லடி, பாலாட்டம் இருப்பாள், கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு, அதான் இந்த ஸ்கூலை அமைதியான மாதிரி இருக்குல்ல, அதான் கேட்டேன். ஆமாண்ணா, கிளாஸ் ரூமில் எல்லாருமே அவளை மிஸ் பண்ணுறாங்க, நானும் தான் மிஸ் பண்ணுறேன். அவள் நல்ல பொண்ணு தான், என்னாச்சுன்னு தெரில. நான் வேணா அவள் வீட்டுக்கு போய் கேட்டு பாரு என்னாச்சுன்னா. அவளுக்கு என்ன உடம்புக்கு நான் போய் பாரு, ஃப்ரெண்டு தானே. என்னன்னா அவள் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்க, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா என்ன? சிச்சி அதெல்லாம் இல்லை அண்ணா,
நீ என்கிட்ட பொய் சொல்ல மாட்டே தெரியும். ஆனால் இப்போ நீ பொய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். உண்மையாக சொல்லண்ணா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? அது அது நான் அவகிட்ட கொஞ்சம் கோவப்பட்டேன்டி, அதான் மனசு கேட்க மாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதானா? அவளை பிடிக்கும் அப்படின்லாம் எதுவும் இல்லைல்ல? பிடிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும்டி அப்படின்னு பைக்கில் ஓட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ லூக்கும் புரியுது அண்ணாக்கு அவளை பிடிச்சிருக்குன்றது. தென் இந்த டேவும் அப்படியே ஸ்கிப் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட எதுவும் கேட்கல, பிகாஸ் டாக்டர் சொல்லிட்டு போனதுனால. ஃபுட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்டு தேங்க்யூ மம்மி. வீட்லேயே இருக்க உனக்கு போர் அடிச்சா வா, வெளியே பார்க் ஏதாச்சும் போயிட்டு வரலாம், இல்லை பீச் போயிட்டு வரலாம். எனக்கு வெளியே போகவே பிடிக்கல, நான் வீட்லேயே தூங்கணும்னு நினைக்கிறேன், தயவு செய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் லாக் பண்ணிக்கிறீங்க. வீட்டில் நல்லா வீடியோ கேம் போட்டுட்டு வீடியோ கேமு, டிவி, ஃபோனு இதுலேயே இருக்கீங்க. இப்படி தான் உங்கள் டே போயிட்டே இருக்கு. அப்புறம் புக்ஸு. இன்னும் 2 நாள் இருக்குது, அதுக்குள்ளே அவன் வரலன்னு வச்சுக்கோயேன், அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு மறுபடியும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. நல்லா உங்களோட வீட்டில் டிவியில் வந்துட்டு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் டிவியில் ஒரு ரொமான்டிக் சாங் ஓடுது. வாவ், மை ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பெட்டில் போயிட்டு உட்காந்துட்டு இதில் செம்ம சீன் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அந்த சாங்லேயே கிஸ் பண்ணுற மாதிரி சீன் வருது. அதை பார்த்த உடனே அவனும் அன்னைக்கு என் கையை இப்படி ஹோல்ட் பண்ணி அப்படியே ஒரு ஸ்மூத் கிஸ் பண்ணால. சி, நான் எதுக்கு இப்படிலாம் ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கேன்? அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு தலையாட்டிட்டு மறுபடியும் அந்த சாங் அப்படியே ஒரு மாதிரி முழுகி பார்க்குறீங்க அதுக்குள்ளேயே. அப்போ சடனாக ஒரு குரல் கேட்குது. அப்போ உனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கா? யார் அது? அம்மா, அப்பா, யார்? அங்கே திடுற, இங்கே அப்படின்றான். எங்கே கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக கேட்குறீங்க. அப்படியே குழந்த மாதிரி கேட்குறடி, நல்லா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மவளை ஜன்னல் துறடி அப்படின்றான். அப்போது சடனாக நீங்கள் கர்டன் ஓப்பன் பண்ணால் சுகாதான் ஒரு சின்ன ஹோட்டலில் உங்களை பார்த்துருப்பான். பார்த்துட்டு கதவை ஓப்பன் பண்ணு, என்னால் முடியாதுன்னு தலையாட்டுறீங்க. அவன் இப்போ ஓப்பன் பண்ணலை, உடச்சிருவேன் அப்படின்றான். தென் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க, ஜன்னல் விண்டோவை. அவன் உள்ளே எகிரி குதிச்சு உள்ளே வந்துட்டு, என்னடி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த குத்தாட்டம் போடுற, அதோ இப்படி கிஸ் அடிக்கிற சீன்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கா. நீங்கள் ஏன் என்னோடய ரூமுக்கு வந்தீங்க? இங்கே என்ன வேலை உங்களுக்கு? என்ன வேலைன்னு உனக்கு தெரியாதா? என்ன வேலை? இப்போ பார்த்தல, அது பண்ணுறதுக்கு தான் வந்தேன். இப்படிலாம் பேசாதீங்க. அப்படி தான் பேசுவேன். அப்படியே அவன் முன்னாடி வரான், நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. அப்படியே மறுபடியும் ஒரு வாலில் லாக் ஆகுறீங்க. உன்னை 5 நாளாக தேடிட்டுருக்கேன். நீ என்னடானா இங்கே வீட்லேயே உட்காந்து தின்னுட்டு டிவி பார்த்துட்டு கேம்ஸ் ஆடிட்டுருக்கியா? நீங்கள் எப்படி வந்தீங்க? எங்கள் அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆகிடும். அவங்களெல்லாம் பார்த்துட்டு வரணுன்னு தான் ஆசை. பட் உனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதுனால எகிரி குதிச்சு வந்தேன். இல்லைனா மட்டும் நீங்கள் தைரியமாக வந்துடுவீங்களா? இப்போ வரேன் பார்க்குறியா? இப்போ இங்கே ரூமில் இருந்து கீழே போகிறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கிட்ட போகிறான். நீங்கள் இரு, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க? இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? அது ஒன்றும் இல்லை, ஒரு கிஸ் வேணும். அது இல்லடி, ஒரு கிஸ் வேணும். ஏன்னா நீ கேட்டோன்னே கிடைக்கிறதுக்கு அதுனா பொருளா? சரி, கேட்டு ஒரு 1/2 hour எடுத்துக்கோ. இங்கேயே வெயிட் பண்ணுறேன், இதோ பெட்டில் உட்காண்ட்ருக்கேன். டைம் எடுத்து எனக்கு கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்டில் உட்காரான். எழுந்துரு, நீ இப்போ எதுக்கு வந்த? அதான் கேட்டனே கிஸ்ஸு, அதுக்கு தான் வந்தேன். ப்ளீஸ் போங்க, எனக்கு உங்களை பிடிக்கல.
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ரொமான்டிக் கிஸ்ஸு. அப்போ எல்லாத்தையும் கேட்டிங்களா? கேட்டேன். உனக்கு என்னை பிடிச்சிருக்கு தானே? ஆ, அப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி நடந்து வரான். நீங்கள் அப்படியே பெட்டு மேலே விழுந்துடுறீங்க. அவனும் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிற மாதிரி வந்து, சி ஐம் சாரி, மறுபடியும் சொல்கிறேன் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக் ஹெட்டை பிடிச்சி செம்ம ஒரு ஃபோர்ஸாக வச்சு கிஸ் கொடுக்குறான். தென் அந்த கிஸ்ஸில் அப்படியே உங்கள் ஹேண்டை வந்து நீங்கள் டைட்டாக க்ரிப் பண்ணியிருப்பீங்க. அவனோட ட்ரெஸ்ஸை அப்படியே லூஸ் ஆகுது. உங்கள் ஹேண்ட் லூஸ் ஆகிட்டு அப்படியே அவனோட பேக் போனை ஓவர் பண்ணுறீங்க. அவரும் அப்படியே வந்துட்டு உங்கள் ஒரு ஹேண்டில் உங்களோட ஹேரை பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்டில் உங்கள் தைஸை வந்து அப்படியே தடவிக்கிட்டே கிஸ் பண்ணுறாரு. போதும் விடுங்க. கிஸ் கொடுத்துட்டீங்களா? போங்க. உனக்கு என்னடி பிரச்சனை? கிஸ் கொடுத்துட்டீங்களா? போங்க. இப்போ நான் போகணுமா? நான் என்ன நினச்சேன்னா இங்கே இருந்து இன்னொரு கிஸ் வாங்கலான்னு. அதெல்லாம் முடியாது. எனக்கு இதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. போங்க. சரி, ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா? இன்ன வரைக்கும் நம்ம 2 பேர் லவ் யூ சொல்லிக்கவே இல்லை, ஆனால் கிஸ் பண்ணிக்கிட்டோம். சரி போங்க, டைம் ஆகுது. எங்கள் அப்பா வந்தாருன்னா என்னை பார்க்க வருவார். ஓ, மாமா வராரா? சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறேன். ஹலோ மாமாவா? ஜஸ்ட்டு கிஸ் தான் பண்ணிங்க, அதுக்காக நம்ம ஒன்றும் லவ்வர்ஸ் கிடையாது. என்னடி சொன்னால்? அது ஒன்றும் இல்லை, நம்ம லவ்வர்ஸ் இல்லைல்ல. லவ்வர்ஸ் இல்லையா? அப்போது வேற ஒருத்தனை பார்ப்பியா? லவ்வராக வேற ஒருத்தனை பார்ப்பியாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை ஹோல்ட் பண்ணுறாரு. இல்லை நான் யாரையும் பார்க்க மாட்டேன். கழுத்தை விடு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு ஒன்று பிடிச்சிருக்குல்ல, அந்த மாதிரி தான். இதுக்கு தான் வந்தேன். சரி, ஓகே, நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த கிஸ்ஸோட போய் ஒரு ஸ்வீட் ட்ரீம்ஸோடு தூங்குறேன். பட்டா, மாமாவுக்கு பாய் சொல்லியா? மாமாவா? யார் மாமா? யாருக்கு மாமா? ஹே, நான் தாண்டி. உன்னோட எவ்வளோ பெரிய வயசு? மாமான் தான் கூப்பிடணும் மரியாதையா. அப்படிலாம் என்னால் கூப்பிட முடியாது. அப்படி கூப்பிட முடியாதுன்னா மறுபடியும் ஒரு கிஸ் அடிப்பேன். வாங்கிக்கிறியா? சரி மாமா, போங்க. தட்ஸ் மை பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஹலோ, நான் இப்போ தான் ஸ்கூல் படிக்கிறேன். ஸ்கூல் தானே படிக்கிறேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் என் பொண்டாட்டியாக தானே ஆக போகிறேன். அதான் இப்போவே கூப்பிட்றேன். உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. எல்லாரும் அப்படி தாண்டி சொல்லுவாங்க. சரி, கிளம்புங்க மாமா, கிளம்புங்க மாமா. தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்புகிறாரு. நீங்கள் அவர் பின்னாடியே வந்து டோரை லாக் பண்ணான்னு பார்த்தா சடனாக அகெயின் அவர் திரும்பி உங்களை ஃபோர்ஸாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, ஐம் சாரி என்னால் போக முடியல, இந்த மாதிரி ஒரு கிஸ் பண்ணிவிட்டு என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படியே ஒரு மாதிரி ஃபோர்ஸ் கிஸ்லேயே தள்ளிக்கிட்டே வந்து பெட்டில் படுக்க வச்சிடுறாரு. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி டெம்ட் ஆகிடுறீங்க அந்த கிஸ்ஸில். அப்படின்னு கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் நெக்கிட்ட வராரு. மாமா ப்ளீஸ் அப்படின்னாண்டி. அந்த மாதிரி தான், அதே மாதிரி நல்லா இன்னும் நல்லா மூன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை ஃபுல்லாக பைப் பண்ணுறாரு. அப்படியே நெக்லேருந்து கீழே செஸ்ட் கிட்ட வராரு. அன்றைக்கி கையை வைக்கல, இன்றைக்கி வைக்கவா? தப்பு இல்லைல்ல? உங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறாரு. நீங்கள் தலையாட்டின உடனே அப்படியே உங்களோட பனியனுக்குள்ளே கையை விட்டு, அதுக்கு முன்னாடி வாட்டி உங்களோட இன்னொருக்குள்ளே கை விட்டுருக்க மாட்டார். இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டாக இன்னொருக்குள்ளே தான் அப்படியே கையை விட்டு ஸ்குவிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு உங்கள் செஸ்ட்டை. மாமா அப்படிதான் நல்லா, இன்னும் நல்லா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பாருங்கள். என்னை ரொம்ப டெம்ட் ஏற்றுட்ருக்கீங்க. இந்த வயசில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கும் தெரியும், ஆனால் என்னால் முடியாது, பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கீழே போயிடுறாரு. உங்கள் செஸ்கிட்ட தான் அவரோட மவுத் வச்சு
செம்மையாக டங்க் வச்சு அந்த டங்க்கை வச்சு செம்மையாக விளாட்றாரு உங்கள் ஜெஸ்கிட்ட. நீங்கள் அப்படியே செம்மையாக வெட்டாயிறீங்க. தென் அவரோட இன்னொரு ஹேண்டை எடுத்துகிட்டு கீழே போனா, என்னால் முடியாது, எதுக்குனால முடியாது, நீங்கள் போங்க, என்னால் பண்ண முடியாது, நான் ரொம்ப சின்ன பொண்ணு தான், நீங்கள் போங்க, இதெல்லாம் இப்போ வேண்டாம், அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து வர்றீங்க. நீ வெட்டாக இருக்கல, அதெல்லாம் இல்லை. இன்னும் நீ வெட்டாக தானே இருக்க, இப்படி பேசாதீங்க, என்கிட்ட தானே இப்படி பேசுகிறேன், அப்புறம் வேறு யார்கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி பார்க்குறாரு ரொமான்டிக்காக. நீங்கள் நான் வேண்டான்னு சொல்கிறேன், விடுங்க. சரி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நான் என்றைக்குமே அவனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி பொறுமையாக ஸ்லோவாக உங்கள் லிப்ஸை கிஸ் பண்ணிவிட்டு, சரி நான் போவா, சீக்கிரமாக எங்கள் வீட்டிலேருந்து வந்து உன்னை பொண்ணு கேட்க சொல்கிறேன், என்னால் வெயிட் பண்ண முடியல, கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், எனக்கு குழந்தை வேணும். என்ன ஏதோ பிஸ்கெட் வேணும்னு கேட்குற மாதிரி கேட்குறீங்க? ஆமாம், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ வேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஐ லவ் யூன்னு இப்போ தான் சொல்லியிருக்காரு. நீங்களும் இல்லை, இதெல்லாம் எங்கடா நடக்கும், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஐ லவ் யூன்ட்டு போகிறான், இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் பண்ணிவிட்டு இறந்துக்கிறீங்க. தென் அவரும் ஜன்னலேருந்து ஜம்ப் பண்ணி அவர் வீட்டுக்கு போயிடறாரு. ஸோ இதோட இந்த ஸ்டோரியை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தால் சொல்லுங்கள், நம்ம இதோட கண்டினியூஸ் போடலாம் பார்ட் 2ன்னு. தென் இல்லைனா இதோட முடிச்சிக்கலாம். சரி, ஓகே காய்ஸ், பாய், லவ் யூ ஆல்.